Good morning students. Class 10 Mathematics. Chapter 3 Pair of linear equations in two variables. Now we are going to learn about exercise 3.7. 3.7 left fourth sum. Fourth sum is the students of a class are made to stand in rows. If 3 students are extra in a row, there would be one row less. If 3 students are less in a row, there would be 2 rows more. So find the number of students in the class. ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா the students of a class are made stand in a row. ஒரு ரோவாக நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், if 3 students are extra in a row, ஒரு ரோவில் 3 students எக்ஸ்ட்ராவாக இருந்தால் there would be one row less, one row கம்மியாக லெஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் 3 students are less in a row, அதே 3 students கம்மியாக நின்னாங்கன்னா ஒரு ரோவில் லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா தேர் வுட் பி ஏ 2 rows மோர், 2 rows எக்ஸ்ட்ராவாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன், லெட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை என்னென்னு எடுத்துக்குவோம், எக்ஸ். அண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ், அந்த நம்பர் ஆஃப் ரோஸை என்னென்னு எடுத்துக்கலாம், ஒய். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸும் ரோஸை என்னென்னு எடுத்துக்கலாம், ரோவை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ ஈச் ரோ, ஒவ்வொரு ரோலையும் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ் தானே. ஸோ எக்ஸ் பை என்னது, ஒய். ஓகேவா? ஸோ வென் 3 students இஸ் எக்ஸ்ட்ரா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், அதில் வென் 3 students இஸ் எக்ஸ்ட்ரா தேர் ஆர் ஒன் ரோ என்னது லெஸ். 3 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதே மாதிரி ரோ வந்து என்னவாகும், 1 row லெஸ் ஆயிடும். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் பை ஒய் கண்டிஷன் படி, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்னது 3. ஸோ எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் என்னது 3. அதே மாதிரி ரோவை என்னென்னு எடுத்துருக்கோம், ஒய். ஸோ 1 row லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ ஈச் ரோ ஹாஸ் என்னது எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 3 students. த நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் என்னது ஒய் மைனஸ் 1. So the total number of students எப்படி, the number of rows into number of students in each row தானே. ஸோ number of rows என்னென்னு எடுத்து, number of students in each row and number of rows. அப்போ x by y plus 3 into என்னது y minus 1. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், x by y ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ x by y into y மைனஸ் x by y into 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் 3ஆல் பண்ணலாம். ப்ளஸ் 3 into y ப்ளஸ் 3 into 1, 3 into minus 1. ஸோ 3 into minus 1 minus 3. ஓகேவா? ஸோ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒய்யை ஒய்யும் கேன்சல் ஆகிடும், வி கெட் என்னது எக்ஸ். அதே மாதிரி எக்ஸ் பை ஒய் இன்ட்டு மைனஸ் 1. ஸோ மைனஸ் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 3 into ஒய் 3y மைனஸ் 3. ஓகேவா? இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு வந்து என்னவாகும், மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ், x minus x is என்னது 0. ஸோ மைனஸ் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 3y மைனஸ் 3. அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 3y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, இஃப் 3 students இஸ் லெஸ், ஒரு ரோல 3 student லெஸ்ஸாக இருக்கிறாங்கன்னா, ஸோ எக்ஸ் பை ஒய் மைனஸ் 3. எவ்வளோ ரோஸ் மோர் அதிகமாகுது, 2 rows மோர். ஓகேவா? ஸோ ஒய் ப்ளஸ் 2. ஓகேவா? இதை கண்டிஷன் படி எழுதலாம். இப்போ இங்கே பாருங்கள், வென் ஈச் ரோ ஹாஸ் அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் பை ஒய் மைனஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் என்னது ஒய் ப்ளஸ் 2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் என்னது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இயர் ரோ இன்ட்டு என்னது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் ரோ. ஓகேவா? ஸோ எக்ஸ் பை ஒய் மைனஸ் 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் என்ன பண்ணலாம், ஒய்யால் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைமை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம், எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 2 மைனஸ், ஸோ மைனஸ் 3 இன்ட்டு ஒய் அண்டு மைனஸ் 3 இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் மைனஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 3y. 3 இன்ட்டு 2 3 2s are 6 மைனஸ் 6. ஓகேவா? ஸோ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ வி கெட் எக்ஸ் 2 into x by y 2x by y minus 3y minus 6. x இந்த சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் ஆயிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்னது 0. ஸோ
ஸோ 2x by y minus 3y minus 6 இது அப்படி சேஞ்ச் எழுத ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ பாருங்கள் புட்டிங் ரெண்டுலேயுமே என்னது x by y 2x by yன்னு இருக்குது. ஸோ 2x by y ஸோ புட்டிங் எக்ஸ் பை ஒய் ரெண்டுலேயுமே ஃப்ராக்ஷனில் இருக்கிற அந்த எக்ஸ் பை ஒய்யை என்னென்னு எடுத்துக்கிறோம் யூன்னு எடுத்துக்கிறோம். வி டேக் என்னது எக்ஸ் பை ஒய் இஸ் என்னது யூன்னு எடுத்துக்கிறோம். இன் ஈக்குவேஷன் 1 and 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பை ஒய்க்கு பதிலாக யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ மைனஸ் யூ ப்ளஸ் 3y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பை ஒய்க்கு பதிலாக யூ போடுறப்போ 2 into u. ஸோ 2u மைனஸ் 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பை எலிமினேஷன் மெத்தட் படி இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் தான் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ண வேண்டாம், ரெண்டே என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆடிங் 3 and 4 வி கெட். ஸோ ஆட் பண்ணுறப்போ ப்ளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல் ஆயிருமா. இங்கே என்ன இருக்குது மைனஸ் யூ 2u. ஸோ என்ன வந்துடும் 1u அண்டு மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 9 ஓகேவா. ஸோ u மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ u மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 மைனஸ் 9 அந்த சைடு போகிறோம் ப்ளஸ் 9 ஆகும். ஸோ u ஈக்குவல் டு 9 புட்டிங் u ஈக்குவல் டு 9 கிடச்சிது. இன் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 3 இஸ் என்னது மைனஸ் யூ ப்ளஸ் 3y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. யூக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 9 ப்ளஸ் 3y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. மைனஸ் 9 மைனஸ் 3 இஸ் என்னது மைனஸ் 12 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 0. ஸோ 3y ஈக்குவல் டு மைனஸ் 12 அந்த சைடு போனால் என்னவாகும் ப்ளஸ் 12 ஓகேவா. 3 into yன்னு இருக்குது அப்போ என்னவாகும் டிவைட் ஆகும். ஸோ y ஈக்குவல் டு 12 by 3 1 3 is 3 4 3s are 12. ஸோ y ஈக்குவல் டு 4. நவ் u ஈக்குவல் டு என்னது 9 இருக்கிறதுனால அப்போ x by y ஈக்குவல் டு தானே நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் u. ஸோ x by y ஈக்குவல் டு என்னது 9. ஸோ இப்போ y கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x வேணும்ல அதுக்காக ஓகேவா. ஸோ x by yக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம் 4. ஸோ x by 4 ஈக்குவல் டு 9. இந்த டிவைட் 4 அது சைடு போனால் என்னவாகும் மல்டிப்ளை ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9 into 4. ஸோ 9 4s are என்னது 36. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 36. ஸோ ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தானே கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு எடுத்துட்டோம் எக்ஸ்னு. ஸோ ஆன்சர் இஸ் என்னது த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் இஸ் என்னது 36. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் சி ஈக்குவல் டு 3 ஆஃப் ஆங்கிள் பி. இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 2 ஆஃப் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ஓகேவா. ஃபைண்ட் த 3 ஆங்கிள்ஸ். இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி. ஆங்கிள் சி எப்படி இருக்குன்னா 3 ஆஃப் பி. பி எப்படி இருக்குது இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ஓகேவா. 3 ஆஃப் பி தான். இப்போ பாருங்கள் லெட் ஆங்கிள் ஏவை என்னென்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் பி என்னென்னு எடுத்துக்கிறோம் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் சி ஆல்சோ ஈக்குவல் டு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 3 ஆஃப் ஆங்கிள் பி. ஸோ 3 into y ஏன்னா பிஏ ஒய்ன்னு எடுத்ததுனால 3 into y கண்டிஷன் 3 into ஆங்கிள் பி கொடுத்ததுனால. ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு என்ன இருக்கும் 3y. நெக்ஸ்ட் பாருங்கள் 3 ஆஃப் ஆங்கிள் பி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் 2 into ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி. ஸோ 3 ஆஃப் பி இஸ் என்னது 3y. பி என்னென்னு எடுத்துக்கிறோம் ஒய்ன்னு. ஸோ 3y ஈக்குவல் டு 2 into ஏ என்ன எடுத்தோம் லெட் எக்ஸ் பி வந்து ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ 3y ஈக்குவல் டு 2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2x ப்ளஸ் என்னது 2y. ஸோ இதெல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3yயை மட்டும் அந்த சைடு கொண்டு போகலாம். மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. ஸோ 2y மைனஸ் 3y என்னவாகும் சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் ஒய். ஸோ 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சின்ஸ் த ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிள்னாலே 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ டிகிரி 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180. ஏ வந்து என்னது எக்ஸ் பி வந்து ஒய் சி வந்து 3y ஈக்குவல் டு 180. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு என்னது 180. இதை ஈக்குவேஷன் 1 இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துகிட்டு புட்டிங் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 ஓகேவா. அப்போ 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 என்ன பண்ணலாம் 2x ஒய் அந்த சைடு போனால் ஈக்குவல் ஒய் ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம் 2xன்னு எடுத்துக்கலாமா. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2x எடுத்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய் இருக்க பிளேஸில் என்னது 2xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 into ஒய்க்கு பதிலாக 2x ஈக்குவல் டு 180. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 2s are 8x ஈக்குவல் டு 180. x plus 8x is என்னது 9x. ஸோ 9x ஈக்குவல் டு 180. ஸோ x ஈக்குவல் டு 180 by 9. ஸோ x ஈக்குவல் டு 20. ஸோ x ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட் பாருங்கள் புட்டிங் த வேல்யூ ஆஃப் x இன் ஈக்குவேஷன் 1 ஓகேவா. y கண்டுபிடிக்கணுமா. ஸோ எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 இஸ் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ 2 into எக்ஸுக்கு பதிலாக என்னது 20. ஸோ 2 into 20 minus y equal to 0. 2 20s are another 40 minus y equal to 0.
ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 40 அந்த சைடு போனால் மைனஸ் 40 ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 40. ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 20. ஆங்கிள் ஏ தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ 20. பி வந்து என்னது ஒய்ன்னு எடுத்தோம். ஸோ 40. சி இஸ் ஈக்குவல் டு என்னது 3 ஆஃப் ஆங்கிள் பி இருந்துச்சு. ஸோ 3y. ஸோ 3 இன்ட்டு என்னது பி ஒய் இஸ் என்னது 40. ஸோ 3 இன்ட்டு 40. 4 3s are என்னது 12. ஸோ 43s are 120. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 7th சம் பாருங்க. சால்வ் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? சால்வ் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இதில் 6th சம் வந்து ட்ரா த கிராஃப். ஸோ அதை 2 கிராஃபை நீங்கள் சால்வ் பண்ணி அதுக்கு ஷேடட் ரீஜன் ட்ரையாங்கிள் ஃபார்மில் உள்ள ஷேடட் ரீஜன் ஆல்ரெடி அதே மாடலில் ஒரு சம் எழுதியிருக்கு. ஸோ அது ஹோம்ஒர்க். இப்போ 7th சம் பார்க்கலாம். 7th சம்மில் சால்வ் த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இதுலேயும் 6 சம் இருக்குது. அதில் 2 சம் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். மீதி ரிமைனிங் சம் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ அண்ட் கியூஎக்ஸ் மைனஸ் பிஒய் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ. சொல்யூஷன். இப்போ இது சால்வ் பண்ணலாம். பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் மைனஸ் பி மைனஸ் கியூ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். கியூஎக்ஸ் மைனஸ் பிஒய் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூஒய் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன் எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இதில் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள். நம்பர்னாலும் சரி வேரியபிள்னாலும் சரி அதே தான். இங்கே பி இருக்குது, இங்கே க்யூ இருக்குது. இது ரெண்டே சேம் ஆக்கலாம், இல்லை இது ரெண்டே சேம் ஆக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள்ஸை மட்டும் சேம் ஆக்குறேன். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே என்ன இல்லை, இங்கே க்யூ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ க்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணுங்கள், பிஏ ரெண்டாவது ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டு சேம் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணலாம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 q on both sides. இங்கே p minus q ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிறதுனால both sides ரெண்டு சைடுமே என்ன பண்ணுறேன், q ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ q of px plus qy equal to q of b minus q. ஸோ இதுக்கப்புறம் qவை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ pqx qவை மல்டிப்ளை பண்ணுறப்போ இதை வரும் pqx ப்ளஸ் செகண்ட் என்ன இருக்கும், qy இருக்குது. ஸோ q இன்ட்டு q ஸ்கொயர்ட் ஒய் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு க்யூவை உள்ளே போடுறப்போ pq மைனஸ் அதில் q இன்ட்டு q ஸ்கொயர்ட். இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்டிப்ளை ஈக்குவேஷன் 2 பை என்னது p ஆன் போத் சைட்ஸ், b ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ b இன்ட்டு qx மைனஸ் by ஈக்குவல் டு p இன்ட்டு p ப்ளஸ் q. pயை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்போ p இன்ட்டு pqx மைனஸ் b இன்ட்டு b ஸ்கொயர்ட் y ஈக்குவல் டு b இன்ட்டு b ஸ்கொயர் b into q pq. ஸோ pq plus b squared. இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். நவ் சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 4 ஃப்ரம் 3. ஓகேவா? ரெண்டே சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 ஃபஸ்ட் எழுத pqx plus q squared y equal to bq minus q squared. pqx minus b squared y equal to pq plus b squared. இப்போ சப்ராக்ட் பண்ணுறதுனால சிம்பிளை மாற்றிக்கலாம். ப்ளஸ் ஸோ சிம்பிளை மாத்திரம். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ் pqx இங்கே மைனஸ் pqx என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் q ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் b ஸ்கொயர்டு ஒய். ஸோ q ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் b ஸ்கொயர்டு ஒய் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் pq மைனஸ் q ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் pq ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்குமே காமனாக ஒய் இருக்கா, ஒய்யை காமனாக எடுத்துகிட்டு b ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு pq ப்ளஸ் q ஸ்கொயர் மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் pq மைனஸ் b ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் pq மைனஸ் pq கேன்சல் ஆயிரும். ஸோ வீக்கெட் என்ன இருக்கும், மைனஸ் q ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ரெண்டுக்கும் மைனஸ் மைனஸ் இருக்கனால மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு b ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லிசன் y இன்ட்டு b ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் இன்ட்டுல தான் இருக்குது. ஈக்குவல் அந்த சைடு போகிறப்போ டிவைட் ஆகும். ஸோ மைனஸ் ஆஃப் b ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் இஸ் டிவைடட் பை b ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். அப்போ இது ரெண்டு என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். சேமாக தான் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/1. ஸோ மைனஸ் இருக்கனால மைனஸ் 1. ஓகேவா? ஸோ வி கெட் y ஈக்குவல் டு என்னது, மைனஸ் 1. நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ஸ்டியூட் த வேல்யூ y ஈக்குவல் டு மைனஸ் 1 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 1 இஸ் px ப்ளஸ் qy ஈக்குவல் டு p மைனஸ் q. ஸோ bx ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மைனஸ் 1. ஸோ q இன்ட்டு ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 ஈக்குவல் டு p மைனஸ் q. ஸோ px மைனஸ் q இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் q. ஸோ இஸ் ஈக்குவல் டு p மைனஸ்
q. ஸோ px ஈக்குவல் டு p மைனஸ் q அப்படி இருக்கும், மைனஸ் q அந்த சைடு போனால் ப்ளஸ் q ஆயிரும். ஸோ மைனஸ் q ப்ளஸ் q என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ px ஈக்குவல் டு pன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ px ஈக்குவல் டு என்னது p. ஸோ x ஈக்குவல் டு மல்டிப்ளையில் இருக்கா டிவைட் ஆகும். ஸோ b பை b. ஸோ x ஈக்குவல் டு பியும் கேன்சல் ஆகிட்டு. ஸோ x ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிரும் 1. ஓகேவா. ஸோ y ஈக்குவல் டு -1, x ஈக்குவல் டு 1 ஆன்சர். ஓகேவா. இல்லை தேர்ட் சம் பாருங்கள், x பை a மைனஸ் y பை b ஈக்குவல் டு 0. ax ப்ளஸ் by ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா. இதை என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகேவா. பை யூஸிங் என்னது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அதுக்கு நம்ம என்னது எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ பாருங்கள், அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸை தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ஒய் 1 நீ ஃபார்முலாவில் டேரெக்டாக எழுதி சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எழுதினாலும் சரி, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஒய் 1. இப்போ எக்ஸ் எடுத்துட்டேன்னா எக்ஸ் வேரியபிளை விட்டுட்டு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸை விட்டுட்டு மற்ற நம்பர் எழுதுவோம், அப்படி தானே. அப்போ இங்கே அதுக்கு அடுத்து மீதி இங்கே என்ன இருக்குது பாரு, ஒய் பை பின்னு எழுதக்கூடாது, ஒய்யை விட்டுட்டு -1 பை பி. ஓகேவா. எக்ஸ் ஒய்யை தவிர மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை தான் எழுதணும். ஸோ -1 பை பி. ஓகேவா. இங்கே ஒயில் என்ன இருக்குது, பி. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, பி. ஸோ -1 பை பி. ஓகேவா. அடுத்து கான்ஸ்டன்ட் நம்பர் பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ -0, இது வரப்போ மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ 0 மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஒய் பாருங்கள், ஒய் டேர்மை விட்டுட்டு மற்ற 2 டேர்மை எழுதணும். அப்போ எக்ஸ் டேர்மில் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பை ஏ. ஸோ எக்ஸ் பை ஏன்னா என்னது 1 பை ஏ தானே. ஸோ 1 பை ஏ. அப்புறம் a2 என்னது, எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள கோஎஃபிஷியன்ட் என்னது ஏ. ஸோ 1 பை ஏ. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எழுதலாம். ஸோ கான்ஸ்டன்ட் இஸ் என்னது 1. ஓகேவா. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம் இங்கே ஆல்ரெடி 1 பை ஏ இருக்குது. ஸோ பி மட்டும்தான் எழுதணும். ஸோ மைனஸ் ஆஃப் 1 பை பி. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மேலே இருந்து தானே கீழே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ் ஆஃப் 1 பை பி. ஸோ எக்ஸ் பை மைனஸ் ஆஃப் 1 பை பி இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். மைனஸ் இருக்கிற இடத்துல தான் மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ மைனஸ் ஆஃப் தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஆனால் இதோட மீனிங் இன்ட்டு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்முலா எடுத்து மைனஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பி இன்ட்டு 0. ஓகேவா. மைனஸ் என்னது, பி இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட்டு ஒய் எழுதுவோம், ஒய் பை ஃபஸ்ட்டு 0 இன்ட்டு ஏ. ஓகேவா. 0 இன்ட்டு ஏ மைனஸ், நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு 1 பை ஏ. ஸோ நம்ம எப்படி எழுதியிருக்கேன், 1 பை ஏ இன்ட்டு மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். மல்டிப்ளை தான் நான் எப்படி எழுதினாலும் சரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்ஸ்டன்ட் 1 டிவைடட் பை ஃபஸ்ட்டு என்ன 1 பை ஏ இன்ட்டு பி. ஸோ 1 பை ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு, ஓகேவா, மைனஸ் ஆஃப் 1 பை பி. ஓகேவா. ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன், -1 பை பி இன்ட்டு ஏ, எப்படி எழுதினாலும் சரி. ஓகேவா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணேன். இப்போ இங்கே பாருங்கள், -1 பை பி இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே அதே மாதிரி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா. இதை என்ன பண்ணலாம், 1 இன்ட்டு பி பை ஏன்னு இருக்குது. ஸோ 1 இன்ட்டு பி என்னது, பி பை ஏ. இங்கே 1 இன்ட்டு ஏ என்னது, ஏ பை பி. ஓகேவா. ஸோ பி இன்ட்டு 0. அதே மாதிரி 0 இன்ட்டு ஏ 0. ஓகேவா. இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ -1 பை பி இன்ட்டு மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோம், -0. அது மாதிரி 0 மைனஸ் 1 பை ஏ இன்ட்டு மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், பி பை ஏ மைனஸ் ஆஃப் ஏ பை பி. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்னு எழுதிடலாம், ப்ளஸ்ன்னு எழுதிடலாமா. ஸோ இந்த -0 விட்டுட்டு எழுதலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதுமாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துருமா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே டிவைடு பி இருக்கா. ஸோ இப்படி எழுதிக்கலாம், இஸ் டிவைடட் பை என்னது, பி இஸ் ஈக்குவல் டு 0. அதில் இங்கே பாருங்கள் -1 பை ஏ. அப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆயிடும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் டிவைடட் பை, இங்கே டிவைடில் என்ன இருக்குது, ஏ. இட் இஸ் ஈக்குவல் டு 1 பை பி பை ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ பை பி. ஓகேவா. இப்போ இதை எடுத்து கம்பேர் பண்ணலாம். இப்போ எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 பை பி பை ஏ ப்ளஸ் ஏ பை பி.
ஓகேவா. ஸோ இஸ் டிவைடட் பை இங்கே பாருங்கள் பி பை ஏ ப்ளஸ் ஏ பை பி. இதை எல்சிஎம் எடுக்கிறப்போ கீழே உள்ள நம்பர் ரெண்டே ப்ராடக்ட் தான் பண்ணுவோம். ஸோ ஹோல் டிவைடட் பை ஏபி. இங்கே என்ன நம்பர் இல்லையோ அப்போ பிஏ இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏஏ இதால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ பழங்கிலேயே பியால் மல்டிப்ளை பண்ணுறப்போ பி இன்ட்டு பி ஏ இன்ட்டு பி. ஸோ பி ஸ்கொயர் பை ஏபின்னு வந்துருமா. இங்கே என்ன பண்ணுங்க இன்ட்டு இங்கே பியால் மேலேங்களே அப்போ சேமாக வந்துருமா கீழே இங்கே ஏயால் பண்ணுறப்போ. இப்போ இங்கே என்ன வந்துடும் பி ஸ்கொயர் பை ஏபி, இங்கே ஏ ஸ்கொயர் பை ஏபின்னு வந்துருமா. ஸோ ஹோல் டிவைடட் பை ஏபி. அப்போ என்ன வந்துடும் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஏபி. ஓகேவா. ஸோ லிசன் இப்போ இங்கே பாரு எக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை பின்னு இருக்கா. இப்போ அப்படியே என்ன பண்ணலாம் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். இந்த டேம் அப்படியே எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை பி இஸ் டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஏபி. இது அப்படியே என்ன பண்ணிடலாம் இன்ட்டு போட்டு எழுதிடலாம். ஓகேவா. இது அப்படி மேலே கொண்டு போகிறப்போ என்னவாகும் ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை பி அப்படி இருக்கும். இது ரெசிப்ரோ மேலே எழுதுகிறப்போ என்னவாகும் ஏபி பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. இது அப்படி தான் இருக்கும். இது அங்கே போகிறப்போ மேலே ஏபி ஆயிரும். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மாதிரி பி கேன்சல் ஆயிரும். ஸோ வி கெட் என்ன தான் இருக்கும் ஏ மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் ஒய் எடுத்துக்கலாம். ஸோ ஒய் பை a squared plus b squared by a is equal to 1 by b squared plus a squared by ab. ஓகேவா. இந்த டேர்ம் அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ y equal to a squared plus b squared by a whole divided by b squared plus a squared divided by ab. ஓகேவா. இது அப்படி மல்டிப்ளைல எழுதலாம். ஸோ a squared plus b squared by a இன்ட்டு மேலே போய் ஏபி போயிடும். ஸோ ஏபி பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இங்கே ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு பி. ஓகேவா. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஒய் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் பாருங்கள். ஏபிசிடி இஸ் ஏ சைக்ளிக் குவாடிலேட்டரல். ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த சைக்ளிக் குவாடிலேட்டரல். ஓகேவா. இதில் ஏபிசிடி இஸ் த சைக்ளிக் குவாடிலேட்டரல்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஏ ஆங்கிள் என்ன பிசிடி என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 4y + 20, பி வந்து 3y - 5, சி வந்து -4x, டி வந்து -7x + 5. இப்போ இந்த ஆங்கிள் ஏ என்ன பி என்ன சி என்ன டி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ சைக்ளிக் குவாடிலேட்டரல்னாலே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரெண்டே ஆட் பண்ணால் என்னவாகும் 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180. அதே மாதிரி ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதையே ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் ரெண்டே என்ன பண்ணணும் சால்வ் பண்ணேன்னா எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு அந்த ஆன்சரை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆங்கிள் ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ சொல்யூஷன் we know that the sum of opposite angles of a cyclic quadrilateral is என்னது 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி. ஆங்கிள் பி இஸ் என்ன கொடுத்துருந்தாங்க given 3y - 5 டிகிரி ப்ளஸ் டி இஸ் என்னது -7x + 5 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ இது சால்வ் பண்ண -5 + 5 என்னவாயிடும் 0 ஆயிடும். ஸோ -7x + 3y ஈக்குவல் டு 180 டிகிரி. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏ டயக்ராமில் என்ன கிவன் கொடுத்துருந்தாங்க 4y + 20 ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் -4x இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ -4x + 4y ஈக்குவல் டு 180 + 20 அந்த சைடு போனால் -20 ஆயிடும். ஸோ 180 - 20 160. ஓகேவா. ஸோ -4x + 4y ஈக்குவல் டு 160. இங்கே பாருங்க 4x + 4y 160 இருக்குது. எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணலாம். போத் சைட்ஸ் 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ -x + y 4 4s are 16. ஸோ 40. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னவாயிடும் 40 டிகிரி வந்துடும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் 1 -7x ப்ளஸ் எலிமினேஷன் மெத்தட் பண்ணணும்னா இங்கே 3y இருக்குது, இங்கே +y தான் இருக்குது. ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் ஏதோ ஒன்று எக்ஸ் டேர்ம்னாலும் சரி ஒய் டேர்மை சேம் ஆக்கிட்டு அதை கேன்சல் பண்ணுவோம். இப்போ நான் ஒய்யே எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஒயில் இங்கே 3y இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை 3 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 × -x + y இஸ் ஈக்குவல் டு 3 × 40. போத் சைட்ஸ் ரெண்டு சைடுமே 3ஆல். ஸோ சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 3 ஃப்ரம் 2. ஸோ ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2வையும் 3ஐயும் இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர். ஸோ சப்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ராக்ட் பண்ணுறப்போ நீங்களே சப்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. ஆன்சர் இஸ் என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -15 இருக்கும். இந்த வர்ற ஆன்சரை ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணினா ஒய்யோட ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த எக்ஸை ஒய்யை வச்சுட்டு இப்போ ஆங்கிள் ஏனா அதுக்கு பக்கத்தில் என்னது 4y + 20 இருந்துச்சு. அப்போ இதில் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி
கண்டுபிடிச்சேன்னா ஏயோட ஆங்கிள் ஏ என்னன்னு கிடச்சிரும். அது மாதிரி ஆங்கிள் பி வந்து 3y - 50 இருந்துச்சா, இப்போ ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணேன்னா பிங்கிற ஆங்கிள் என்னன்னு கிடச்சிரும். அதே மாதிரி சிக்கும் அதே மாதிரி தான் -4x இருந்துச்சு, எக்ஸுக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ சிங்கிற ஆங்கிள் என்னன்னு கிடச்சிரும். அதே மாதிரி டி ஈக்குவல் டு -7x + 5 இருந்துச்சு, அப்போ எக்ஸுக்கு பதிலாக -15 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணப்போ டிங்கிற ஆங்கிள் கிடச்சிரும். ஓகேவா, இதுதான். அப்போ ஏ ஆங்கிள், பி ஆங்கிள், சி ஆங்கிள், டி ஆங்கிள். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணி நீ சால்வ் பண்ணிடு, இதையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ இதை வீட்டில் உட்காந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஏற்கனவே 2 சம் கொடுத்துருக்கேன், ரிமைனிங் சம்ஸை ஹோம்ஒர்க் எழுதிடுங்க. ஓகேவா, எழுதி நோட்டில் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.